அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். ரضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسول الله. اللهم صل على محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمة ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. وقال النبي صلى الله عليه وآله وسلم يا فلان إذا أويت إلى فراشك فقل اللهم أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وفوضت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك. آمنت بكتابك الذي أنزلت ونبيك الذي أرسلت فإن مت من ليلتك مت على فطرة وإن أصبت خيرا. متفق عليه. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் அஹ்மதுல் முர்தலா முஹம்மதுல் முஸ்தபா சய்யிதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மஹாத்துல் முஃமினீன்களாகிய தாய்மார்கள் அஹ்ல பைத்த ரசூலுல்லா அஹ்ல பின்த ரசூலுல்லா அஹ்ல இப்ன ரசூலுல்லா குலஃபாஏ ராஷிதீன்கள் முஹத்திஸ் முஃபஸ்ஸிர் நம்முடைய தாய் தந்தை பெற்றார் உற்றார் உறவினர் முழு சமூக மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கருணையும் கருவையும் அஃபுவும் ஆஃபியத்தும் ராஹத்தும் ரிஸுக்கும் ஹலாலும் எல்லா நிலைகளிலேயும் ஏற்படுத்தி அவனால் பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் உம்ராவை தடையில்லாமல் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவதுடன் அதற்குரிய உடல் ஆஃபியத்தையும் பொருளையும் நல்ல வளத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து நமது வாரிசுகளை மிகச்சிறந்த வாரிசுகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யாரெல்லாம் நல்ல துஆவிற்கு அல்லாஹ்விடத்தில் வேண்டி நிற்கின்றார்களோ நல்லோர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதோடு
அது அல்லாதவர்களுடைய சிறிய பெரிய குற்றங்கள் செய்த பாவிகளின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து எங்களை சாந்தி சமாதானமுடைய மக்களாக ஒற்றுமையுடன் இவ்வுலகிலே வாழ வைத்து தீனுல் இஸ்லாத்தில் நெறி தவறா நிலைகளிலே எங்களை நீ ஸ்திரப்படுத்தி விடுவாயாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்களுக்கு பல்வேறான நிஅமத்துக்களை, அருள் கொடைகளை, மிக பெரும் சிறப்புக்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். எல்லா சூழல்களிலும் மிகச்சிறந்ததாக மனிதர்களை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். காரணம், உலகத்தில் உண்டான ஹுலிக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் உண்டான எல்லா பொருளும் மூலமும் மனிதர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித ஜின் இந்த இரண்டு கூட்டத்தையும் அல்லாஹ்வை அறிந்து பாவத்தை கலைந்து வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு முன்னால் ஒரு சிறப்பான கூட்டத்தை அல்லாஹ் படைத்தான். அதுகள் செய்த சிறிய பெரிய தவறின் காரணமாக மலை மடுவுகளிலே எரிந்து மனித இனத்தை எல்லாம் படைத்தான். நாமும் அதுபோன்று எத்தனை விதமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வியலில், வணக்கத்தில், வணக்க அவியலில், இன்னும் எண்ணற்ற நிலைகளிலே அல்லாஹ் ரசூலுக்கு மாறு புரிகின்ற அந்த நிலைகளை, சட்டதிட்டங்களை புராடி செய்து அந்த சட்டதிட்டங்களை மதிக்காமல் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் புனிதனாய் வாழ்வதற்காக மனிதனை மிகச்சிறந்தவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்து அவனுக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தான். அவனுடைய படைப்பு இருக்க, அல்லாஹ்வுடைய நம்மளை படைச்சிருக்கக்கூடிய அந்த படைப்பு விலை மதிப்பற்றவை. ஒரு வஸ்து பழுது அடைந்தால் அதை திருப்பி தருவதற்கு இந்த உலகத்தால் எத்தனை பொருளாதாரத்தை அடகு வைத்தாலும் கூட அது நிவர்த்தி செய்ய முடியாது. உள்ளுறுப்பானாலும், வெளி உறுப்பானாலும், அந்தரங்க உறுப்பானாலும், மானுஷிகமான உறுப்பானாலும் அதிலே ஒரு டேமேஜ், பழுது ஏற்பட்டுவிட்டால் அது அதோடு முடிந்து விடுகின்றது. ஆப்ரேஷன் என்ற பெயரிலே அவனுடைய உடலிலிருந்து அதை அறுத்து கழிக்கப்படுகின்றது. சிறிது நேரத்தில் அது துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடுகின்றது. இப்பேற்பட்ட நிலைகளிலே அல்லாஹ் சிறந்த படைப்பு என்று நம்மளை கூறுவதற்குரிய நோக்கங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், இந்த ரெண்டையும் என்னை அறிஞ்சு வணங்க தான் நான் படைச்சிருக்கேன்றான். இந்த வணக்க வழிபாடுகளில் எத்தனை நிலைகளை நாம் தவற விடாமல் இருக்கின்றோம். நம்முடைய உடல் சுகத்திற்காக, மானசீகமான சுகத்திற்காக, நாம் நாவின் சுகத்திற்காக, கண்ணின் உடலின் அபங்களின் சுகத்திற்காக, ருசிக்காக எத்தனையோ நாம் பாடுபடுகின்ற நாம் செய்கின்ற குற்றத்திற்காக பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அழுது அந்த பாவத்தை நீக்குவதற்குண்டான அந்த மகிமை நாட்களை, நொடிகளை, துஆவை நாம் கை தவற விட்டவர்களாக, மாணிக்கத்தை எடுத்து மண்ணிலே புதைப்பதற்கு பகரமாக துர்நாற்றம் அடிக்குகின்ற அந்த கூக நிதியிலே பிதைத்ததை போன்று இன்றைக்கு நாம் இந்த ஈமானை சிதைத்து கொண்டிருக்கின்றோம். பயான் என்றால் அலர்ஜி. அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படும் என்றால் உட்கார மாட்டுறாங்க. பாங்கு சொல்லப்படுது, டிவியை நூற்று விடுங்க, நூக்க மாட்டுறாங்க. சரி, பாங்கு சொல்லியாச்சு, தொழுகுங்க. இல்லை, கேட்டால் நான் ஒரு தொழுகையாளி, பாபந்தியாக நான் தொழுகிறேன், நான் உம்ராவுக்கு போயிருக்கேன், நான் ஹஜ்ஜுக்கு செஞ்சுருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன், என் பேர் ஹாஜியா, அவள் பேர் ஹூஜியா, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு அல்லது உம்ராவுக்கு சென்று விட்டு வந்தால் அவங்கள ஹாஜி என்று சொல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. நீனா வச்சுக்கிற நோட்டீஸ் அடித்தாலும் எதை அடித்தாலும் அல்ஹாஜ் கொடைவல்லன், அல்ஹாஜி அம்மா கொடைவல்லன். அப்போது
ஒரு சாதாரண அமலை செஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேரணியை எடுக்க போகும்போது அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து உன்னை அழைத்து அத்தனை கண்ணியம் செய்த அல்லாவே நீ எப்படி நினைக்கணும்? ஹாஜின்னா பெருமை அடிக்கிற, உம்ராவுக்கு 5 உம்ராவுக்கு போயிட்டாருங்கன்னா சிரிக்கிற, கூசுத அடிபவர்லாம். அதே நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் இவர் அல்லாஹ்வை மகா அஞ்சியவர், தக்வாதாரி என்று சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் நழுவி கொண்டிருக்கின்றது. பிடித்த மீனில் நழுவும் மீன் என்று சொல்வதை போன்று நமது எல்லா துறைகளிலும் உண்டான வணக்க வழிபாடுகளும் நழுவி கொண்டிருக்கின்றது. அதனால தான் ரப்புல் இஸ்ஸா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இங்கே எல்லாத்தையும் கூப்பிடல, அவனுக்கே தெரியும் அல்லாஹுக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அவங்கள மட்டும்தான் அழைக்கிறான். இஸ்லாமே, முஸ்லிமே, மனிதனே, ஆணே பெண்ணே என்று கூப்பிடல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அடித்தளத்தில் ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை, அவனுடைய பின்பற்றுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இது யாருக்கு அல்லாஹ் விடுக்கிற எச்சரிக்கை? மூமினுக்கு. மற்றவர்களெல்லாம் என்ன இந்த வட்டத்துக்குள்ளே இல்லை, அவ்வளோதான். டோக்கன் வாங்கினவுக்கு தான் சாப்பாடுன்றான், சாப்பிட்டவங்களுக்கு தான் டோக்கன் சொல்கிறானா? அப்போ ரப்புல் இஸ்ஸா இங்கே சொல்கிறது என்ன? ஷைத்தானின் அடிச்சுவற்றை, ஷைத்தானின் வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவனுக்கு மாற்றமாக நடங்க. பாங்கு சொல்லுதா டிவியை நூறுங்க, பாங்கு சொல்லிருச்சா தொழுவுங்க. பாங்கு சொல்ல போகும்போது தான் சமையலறைக்குள்ளேயே போகிறது, பாங்கு சொல்ல போகும்போது தான் அந்த டிவியை கொஞ்சம் சவுண்டு வச்சு விடுன்றது. அதே மாதிரி கணவன் மனைவி இரவிலே உறவு கொள்ளும்போது கதவை சாப்பிட்டுட்டு நல்ல டிவியை சத்தமாக வச்சு விடுன்னு யாராவது சொல்கிறாங்களா? அந்த நேரத்தில் போய் ஒரு டீ போட்டு வாங்க யாராவது சொல்கிறாங்களா? அப்போ இது அரிஞ்சுவை நாக்கின் அற்ப சுகண்டிக்காக செய்யப்படுகின்ற ஒரு அருகதையற்ற செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரப்புல் இஸ்ஸா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சொல்லை சிறமேற்கொள்ளாமல் அவைகளை சிதைத்து விடுவதே மனிதனின் நோக்கம் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வாறு எப்போ மன்னிப்பு கிடைக்கும்? அந்த மன்னிப்பு அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அல்லது அங்கீகரிக்கப்படாமல் இருப்பது எதனால்? நாம் என்றாவது சிந்தித்தோமா? அதனால தான் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, மூமின்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், இது மூமினால் மட்டும்தான் முடியும்னு அடிச்சுட்டான்லாம். ஷைத்தான் மூமினை பின்பற்ற முடியாது, மூமின் ஷைத்தானை பின்பற்ற மாட்டான். ஒரு எச்சரிக்கை, யூ ஆர் கேர்ஃபுல் அப்படின்ட்டான். வமை யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், அப்படி ஒருவன் அந்த ஷைத்தானுடைய குத்துவாத் அடிச்சுவற்றை வாழ்க்கையை பின்பற்றினால் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருக்கத்தக்க மானக்கேடான தடுத்தலை தான் உங்களுக்கு செய்யும்படி அந்த ஷைத்தான் தூண்டுவான். அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுடானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தாங்களோ அதைத்தான் போய் செய்ய தூண்டுவான் ஷைத்தான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணையும் சிறப்பும், ரஹ்மத்துஹு, அவருடைய ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் உங்களுக்கு இல்லையானால், மாசகா மின்கும் மின் அஹதின் அபதா, ஒரு காலமும் ஒரு வய உங்களை சுத்தம் செய்ய முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் சுத்தம் செய்வான். வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மை யஷா, அல்லாஹ் யாரை நாடுவானோ அவர்களைத்தான் சுத்தம் செய்வான். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் மதிநுட்பமாக கேட்கக்கூடியவனும் பார்க்கக்கூடியவனும் அறியக்கூடியவனுமாக அல்லாஹ் இருக்கான். எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டான் ஃபண்டமெண்டல் மூலத்தை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவர் என்பது உலகத்தில் பல்வேறான சுகண்டைகளை கொண்டு அடக்கப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா ஹுதுவத்து வ ஹதுரும் முஸ்தஹ்லிஃபக்கும் ஃபீஹா,
இந்த உலகம் பார்க்க பசுமையான இன்பமூட்டக்கூடியதாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தை நெருங்குகின்ற பொழுது அவை உங்களை ஏமாற்றத்தக்க பாதையிலே கொண்டு விட்டுவிடும். எனவே பசுமையானதை பார்த்து ஏமாந்து பசுமையான இடத்தில் புல் இருக்கு என்று சொல்லி தன்னைத்தான் ஏமாற்றி கொண்டதற்கு ஒப்பாக நீங்கள் இந்த உலக சுகண்டிகளை பார்த்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று தாகா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சத்தியத்தின் கீழ் வாழ நிர்பந்தமான நிலைகளில் பாவங்களை விட்டுத்தான் ஆகும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அவருடைய ரசூலுக்கு வழிபட வேண்டும். வமன் யுதிஇர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டால் தான் அல்லாஹுக்கே நாம் கட்டுப்பட முடியும். இப்போ ரசூலுல்லாவுக்கு எப்படி கட்டுப்படுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததை விட்டு ஏவியதை எடுத்து அவர்கள் காட்டிய மிகச்சிறப்பான நல்வழியிலே அவர்கள் செய்து காண்பித்த அந்த அமலை மிகச்சிறப்பாக நாம் செய்வதுதான் மானிட சமூகத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. எனவே பாவ காரியங்களில் ஈடுபடுவது, பாவ செயல்களை செய்வது, கெட்டதை தூண்டுவது, கெட்டதின் பக்கம் மனம் லகித்து அவையின் பக்கம் வாழ்வது, அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைகளை விட்டுவிட்டு தான் தோன்றி மனம் போன போக்கிலே ஷைத்தானுடைய ஹுத்வாத்துக்களை பின்பற்றுவது, இவைகளிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு அல்லாஹ் ஏவியதை எடுப்போம். ரசூல் தடுத்ததை தடுத்து ரசூல் செய்த அமல்களை காட்டி கொடுத்த அமல்களை மிக சிறப்பாக நாம் செய்வோம் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லாமல் நாம் உறுதி கொண்டவர்களாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் வழிபட்டு நல்லோர்கள் காட்டிய அந்த சிறப்பான வழியை மிக சீரும் சிறப்புமாக நாம் எடுத்து மிக உன்னதமான உயர்வான அந்தஸ்தை அடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளட்டும். ஷைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றாதே என்ற அடிப்படையில் நாம் மிக நல்லவர்களாக அறிந்து தவறை கலைந்து வாழ்வோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிக்கட்டும். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து எங்களை நேரிய சீரான வழியில் வழி நடத்தாற்றுவதற்குண்டான இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அன்அம்த அலைஹிம் என்ற அந்த வழியை எங்களுக்கு மிக சீரும் சிறப்புமாக கற்றுக் கொடுத்து அதன் வழி நடக்க எங்களுக்கு நீ தௌஃபீக் செய். எங்களுடைய வாழ்வியலிலே எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே அத்தனையும் நீதி, நேர்மை, உண்மை, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், சட்ட ஷரியத்தின் வடிவங்களை முழுக்க பின்பற்றிட நாம் பேதகமின்றி வாழ வல்ல ரஹ்மானுடைய அழைப்பை, வல்ல ரஹ்மானுடைய செயல்பாட்டின் திட்டங்களை நாம் நம்முடைய திட்டங்களாக, சிறந்த திட்டங்களாக எடுத்து நாம் அமல் செய்வோம். யா அல்லாஹ், எல்லா நிலைகளிலேயும் எல்லா துணைகளிலேயும் நீ உதவி செய்வதோடு ஹிதாயத்தின் பக்கம் எங்களுடைய பாதங்களை நீ ஸ்தலப்படுத்து. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வ உத்தூனி மினல் முஸ்லிமீன்.